கைஸ், உங்கள் சோல்மேட் யாருன்னு உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம ஊர்லலாம் ஒருத்தருக்கு லவ் செட் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கப்ப, இல்லைனா கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கப்பெல்லாம் சொல்லுவாங்க சில பேர், உனக்கானவ இனிமேல் தான் பிறக்க போகிறாளா, ஆல்ரெடி எங்கேயோ பிறந்து வளர்ந்து உனக்காக காத்துட்ருப்பாப்பா, கண்டிப்பாக உன்னை வந்துட்டு மீட் பண்ணுவா, கவலைப்படாத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் வந்துட்டு இந்த தியரியும் வந்துட்டு சொல்லுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்பீங்க, கடந்தும் போயிருப்பீங்க. பட் என்னைக்காச்சும் ஒருத்தரை மீட் பண்ணும்போது மட்டும் ஒரு தனி ஸ்பார்க் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் அவங்கள ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி, இல்லைன்னா அவங்க கூட மட்டும் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி. நீங்கள் அவங்கள வந்துட்டு கடந்தும் போயிருந்துருக்கலாம், ஆனால் அவங்க உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலுமே அவங்கள காலம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஈஸ்ட் ஏஷியன் பிலீஃப் தான் இந்த ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபேட். இதை வந்து தமிழில் விதியின் சிவப்பு கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே அவங்களுக்காக பிறந்த சோல்மேட் அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த தியரி வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுது. அதாவது இந்த தியரியோட ஒரிஜின் வந்துட்டு ஏன்ஷியன்ட் சைனா தான். இந்த சீன புராணங்களின் படி யூலோ அப்படிங்கிறவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாராமா. இந்த தாத்தாவை தி ஓல்டு மேன் அண்டர் தி மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாத்தாவோட வேலை என்னென்னா, நம்ம ஊரில் எப்படி கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்ஸோடு சுற்றிட்டு இருப்பாரோ அதே மாதிரி இந்த தாத்தா ஒரு பெரிய பேக்கில் சிவப்பு கயிர்களோடு சுற்றிட்டு இருப்பாராம். அது கூடவே அவர் ஒரு பெரிய புக்கு வச்சுருப்பாராம். இவரோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே அவர் வந்துட்டு அவர் வச்சுருக்கிற அந்த பெரிய புக்கில் அந்த குழந்தையோட சோல்மேட் யார் அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி அவங்க கணுக்காலில் வந்துட்டு அந்த சிவப்பு கயிறை வந்து கட்டிடுவாராம். அதோட பாதியை வந்துட்டு இந்த குழந்தையோட கணுக்கால்லையும் கட்டிடுவாராம். ஸோ இது மூலியமாக இந்த குழந்தைக்கு பிறந்த சோல்மேட் இவங்க தான் அப்படிங்கிறத இவர் வந்துட்டு முடிவு பண்ணிப்பார் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. சரி, சீன மக்கள்கிட்ட இருந்து ஜப்பானுக்கு பரவும் போது சைனாவில் எப்படி வந்துட்டு இந்த கயிறு வந்துட்டு கணுக்காலில் வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டாங்களோ, அதே மாதிரி ஜப்பானில் வந்துட்டு இது வந்து பிங்கி ஃபிங்கரில் தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டாங்களாமா. ஸோ இந்த கயிறை பற்றி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது கைஸ். அதாவது இந்த கயிறு வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணாலுமே வந்து ஸ்ட்ரெச் ஆகி போகுமாமா. இப்போ நீங்கள் பிறந்ததுமே இந்த கயிறு வந்து கட்டப்படுது அப்படிங்கிறத நம்பப்படுறதுனால உங்கள் சோல்மேட் வந்துட்டு எப்போவுமே உங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. வேறு கண்ட்ரியில் இருக்கலாம், வேறு ஊரில் இருக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம். அப்படி எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கும்போது அந்த கயிறு எவ்வளோ தூரம் வேணாலும் ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகுமாமா. ஆனால் எப்போவுமே அந்த கயிறு வந்துட்டு பிரேக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கயிறில் பார்த்திங்கன்னா நிறைய முடிச்சுகள் விழலாம், இல்லை சிக்காகலாம். அந்த கயிறு வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய முடிச்சுகளோட சிக்குகளோடு இருக்கலாம், ஆனால் அது எப்போவுமே வந்துட்டு பிரேக் ஆகாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த முடிச்சுகள் சிக்குகள் அது எது மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த நம்ம எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லவ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துப்போம், ஏமாற்றங்கள் அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது இல்லை தப்பான டெசிஷன் எடுக்கும்போதோ அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த முடிச்சுகள் வந்து விழுந்துகிட்டே இருக்குமாமா. ஒவ்வொரு தப்பான டெசிஷனுக்கும் ஒவ்வொரு முடிச்சுகள். இப்போ அதிலேருந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த முடிச்சுகள் வந்து தானாகவே சரியாகி அந்த கயிறு வந்து பழைய மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஜிக்காக பார்த்தா இந்த ரெட் ஃபேட் தியரி அப்படிங்கிறது ஒரு அழகான கட்டுக்கதை தான். உண்மையாகவே நம்ம சுண்டு விரல்லையோ இல்லை கால்லையோ வந்து யாரும் கயிறுலாம் வந்து கட்டலை. பட் இது வந்துட்டு ஒரு தியரியாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்யூட்டான விஷயமா இருந்துச்சு. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தர் வர்றப்ப அவங்க மேலே நீங்கள் காட்டுற உண்மையான அன்பும் இல்லை எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராங்கான இந்த டெசிஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ரெட் ஸ்ட்ரிங்காக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஸ்டினி வந்துட்டு நமக்கான பார்ட்னரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு கேட்டால் 100% நமக்கு தெரியாது. நம்ம தான் நம்ம அன்பால் அதை வந்துட்டு உருவாக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ரெட் ஸ்ட்ரிங் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.